கேட்கான்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பிறகு நான் உன்னை வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்தோன்னா தான் நான் இந்த என்ன வேலை திட்டமேனா உன்னை சுயசனை போய் பார்த்து போட்டுதான் மிச்சாலுன்னு சொல்லி என்ன அப்போ உன்னோடையுமே மோதுப்பட்டு அப்படி என்ன முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுறாரு நல்லா. முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுறேன். மடிக்கல அது கொஞ்சம் தண்டி 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 தண்ணி நடு புளித்தெழுத்து சாப்பிட்றதா எனக்கு விருப்பம். இறைச்சி கறிக்கும் எல்லாம் வந்து குடிசையெல்லாம் கொடுத்து வந்த உடனே நான் அண்டைக்கும் செஞ்சு விடுனா பேசனே சொன்னது சஜி நல்லா ரத்த பேச கையிலாத கொண்டு காய் சொல்ல ஸ்பெஷலே வந்து இந்த கையால ஹாய் சொல்றேன். ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக் சேனல். என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீ அஸ்மின் பிறந்த நாளை வச்சே வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்ல போறீங்க சுவேசன் நான் காயப்பட்டைய வச்சு வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க. அப்படி இல்லை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பட்டு காயமா இருந்தால் வந்து கட்டாயம் இல்லன்னு பாப்பேன். அந்த வகையில வந்து சாரு அண்ணியும் அண்ணா வந்து இருந்து அண்ணா வந்து பார்த்துட்டு போயிட்டு வழியில தனக்கு வேலையில நிறைய இருக்கிற வழியா போயிட்டு அண்ணி வந்து நிக்கிறா பாக்குறதுக்கு. அப்ப அது உங்களுக்கு காட்டு தானே வேணும் ஏன்னா அண்ணி அப்ப அண்ணி வந்து என்னன்னு சொன்னா என்ன நடந்ததெல்லாம் கேட்டவா என்ன இப்ப சுவேசன் தான் சொல்ல போறேன் என்ன நடந்ததான் சொல்றேன்னு சொல்லி. ஆனா சுவேசனையுமே நம்ம இப்படி குளத்துல நான் பார்த்தா கடவுளுக்கு நான் காப்பாங்க காலமா இப்படி ஒரு இதா இருக்கு. சரி என்ன நடந்தது இருந்தாலும் சொல்லும் எனக்கு மறுபடியுமா என்ன நடந்தது பிரண்படியனோட கோயில்ல பின்பக சில் இருக்குதானே பின் சில் வந்து சறுக்கிட்டு அவ்வளவுதான் சறுக்கி அப்படியே தேவைப்பட்டு கொண்டு விழுந்து இப்படி வந்த மறுபடி ஆடு மாட்டோட மோதி இன்னொரு வாழ்ந்த அப்படியே ஒண்ணுமே இல்லை. முன்னூறு ஆட்டோ போனது ஓட்டை பண்ணாங்க பின் டயர் ஏற்கனவே மொட்டையா இருந்தது ஏஞ்சிட்டு நல்லா அப்ப அதனால சரிச்சு தானே அப்படியே நல்லா சறுக்கி விட்டுட்டு சறுக்கணும்னா ஆக்கள் 2 பேரும் உள்ள விட்டுட்டு இதே காலில் உள்ள காயம் தான் மற்றவருக்கு கையில காயம் அவருக்கு கையில இதுல வந்து பெரிய காயம் வந்து இது மற்ற வந்து தாழ்வுமான காயம் இதான் உள்ளங்கையில கையில வந்து பொக்களம் உள்ளுக்கே அப்படியே தோண்டின காயம் மாதிரியே இருக்கும். அப்படி அள்ளப்பட்டுட்டான் நல்லா அள்ளுப்பட்டுட்டான். இது வந்து இருக்குமோ தெரியாது சிலது. அதான் இந்த கை இந்த உடம்பு வந்து உள்ளங்கை நல்லா அள்ளுப்பட்டுட்டான் காயம். என்னன்னு சொன்னா இது செய்யக்கனா இவர் கத்தின வேறாம் உங்களுக்கு ஹாஸ்பிடல் தான் சரியான நோய் அந்த வெளியில இருக்கிறார்கள் வந்து சொன்னேன். அப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து தாங்கி நிக்கலையோ இவ்வளவு பெரிய காயத்துக்கு உடனே அதான் நான் காயத்தை பார்த்தோன்னே பெருசா இருக்குது. ஆனா எலும்பு முறை ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ள எலும்பு முறை ஒன்றும் இல்லை. அப்ப உமக்கு என்ன நடக்கக்குள்ள அந்த எப்படி ஓகேயா இருக்கும் மடிக்கலாதானே மடிக்கல அது கொஞ்சம் தண்டி 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 தண்ணி நடக்கும். அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் வருவேன் பாத்ரூம் மறந்துட்டு பெண்ண போறேங்க. நான் சொன்ன இந்த காயத்துல பெருசு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தாங்க என்ன பண்ணதுக்கு வந்து மருந்து போட கொள்ள அப்படின்னு அப்படிதான் வீட்டுல இருக்கனால என்ன மருந்து வாங்கிக்கிறீங்க. இப்ப தந்த குளிசை வந்து குடுக்குறது உள்ளுக்க குளிசை எடுக்கிறது மற்ற வந்து பாத்தீங்கன்னா காயம் ஃபுல்லா கட்டி இருந்தது. சரியா இந்த காயமே தான் கட்டி இருந்தேன். நாங்க இந்த வளமையாவே வந்து மருந்து கட்டினா வந்து அவிட்டுட்டு கிரீமை போட்டு அந்த காத்து படடக்கன்னு மாறி இருந்தாரு. அதுக்காக வந்து நாங்க கலட்டி விட்டுட்டு யோசிக்கலாம் டாக்டரான்னு சொல்லிங்க எல்லாரும். அதான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் டக்குன்னு காஞ்சிடும் மண்ணி கிரீமை போட்டு போட்டு வேற டக்குன்னு காஞ்சிடும். உள்ளுக்குள்ள குளிச்சு எடுக்கிறது தானே காஞ்சிடும். மற்றது நீர் நல்லா காய்க்கிறேன் சாப்பாடு எல்லாம் முருங்கைக்கீரை ஈரல் அந்த மாதிரி சொல்லி ஏன்னா கண்டிப்பா வந்து நாங்க குளிச்சு எடுத்தாலும் நல்ல சாப்பாடு கொடுத்தா சாப்பாட்டால எல்லாம் நீர் தான் முடியல சாப்பிடுவோம். சாப்பிடுறதுதான் காணாதானே சரியான பசிக்கல வீட்டுக்கு இருக்கான தெரியாது பட்டாம்பூச்சி மேலே பறந்து வந்தாங்க. இப்ப எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் பசி குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து வடிவா சாப்பிட்டாதான் தென்பா என்ன அடுத்த பைக் ஓடும். இனிமே சூடு கண்ட போன அடுப்பங்க நாடாண்டு இருந்தாலும் நல்ல ஒரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியா நீங்க நான் சொல்றேன்
இந்த காயம் ஒரு சொட்டு கால் நடக்கக்கூடிய மாதிரி வந்தோன்னா சேசன் இந்த காயம் இந்த மாதிரி சேசன் ஒட்ட கையில வைக்க ஓடிக்கொண்டு போகும். எனக்கு ஒரு இது சொல்லு. ஆனா என்ன அந்த வேகமா ஓடக்கூடாது, பைக் ஓடத்தான் வேணும். முதல் தடவையில முதலும் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணாரு. முதல் தடவை அப்படியே அப்ப நம்ம தான் ஓடி இருக்கு என்னோட காலம் பைக் எனக்கு வந்து அங்க வேண்டாண்டா யாரு ஓடினாள் பின்னுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா எல்லாம் இருக்கு நல்லா தான் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி சுவாசம் வந்து கல்யாணம் 4 வருஷத்துல நான் இப்ப தம்பி நான் பைக்ல எல்லாமே இருந்தாலும் சரியான ஒரு பயபக்திலான் இருப்பேன். ஆனா இவரோட மட்டும்தான் நான் 15 ஏக்க பயம் இல்லாம இருப்பேன். அப்படி நல்ல ஒரு டிரைவிங் தெரியுமா, ஆட்டோ வயலு மற்றது என்ன ஒரு வாகனத்தை எடுத்துக்கோ நல்ல ஒரு நிதானமானதா இருக்கும். அப்படித்தான் எந்த வாகனம் விழுத்தி அப்படி என்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. இதான் முதல் தடவை. அதோட இவர் பிள்ளைய விழுத்தையில தானே விழவும் இல்ல. அவரும் கொஞ்சம் டயர் நல்லா செய்தான் சதைக்கி விட்டுருக்கு. முதல் நல்லா இருக்கும் அவரை நம்பித்தான் நல்ல பைக் ஓடுவான். நான் அண்ணன் சரி ஏதோ காலம் என்ன சொல்ல என்ன நடக்கணும் நடந்தேதான் தெரியும். அப்படித்தான் நடந்துருக்குது. கவலைப்படுறீங்க இப்படி கேட்டீங்க கவலை இல்ல. என்ன கவலையாக நினைக்கிற சொல்லுமா, வெளியில போற கவலையா தான் இருக்கு. அதுதான் கவலை, அதுதான் கவலையா இருக்கும். ஓடி ஆடி திரியிற வேலைதான் ஒரு இடத்துல நிக்காம இடத்துல இருக்க நீ கவனிக்கிற அப்பாவை எல்லாம் வந்து குடிசை எல்லாம் கொடுத்து அன்னைக்கு நாங்க சாப்பாடா கொடுப்போம். நாங்களும் வந்து சாப்பிடுவோமே, நாங்களும் சாப்பிடுவோமே சொன்ன லேட் ஆகி போயிட்டு சாப்பிடுவேன். சுவேசனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு எல்லாரும் கவனியும். நாங்க சாப்பிடலாம். சேசனுக்கு நல்ல வடிவா சாப்பிட்டாச்சு. அவர்கிட்ட சாப்பாடு இந்த அளவுதான் வந்து இனி வந்து நாங்க சாப்பிடுவோம். ஓகே, இல்ல கேமராமேன் ஒன்று கிடைச்சிருக்கு. நல்ல கேமராமேன் கிடைச்சிருக்கேன். அங்க போனா அந்த கேமராமேன் சாப்பிடுவோம். நல்ல வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்துருக்கிறீர்கள். என்ன சுவேசனுக்கு கொஞ்சம் ஈரல் கறி கொண்டு வந்துருக்கிறீங்க. நான் சாப்பிட்டு இருந்தாலும் இது என்னது புதுசா ஒரு ஐட்டம் சாப்பிட போறீங்க. அந்த கக்கரிக்காய் கறி உண்மைக்குமே புதுசுதான். தான் சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. நல்ல முதல் பால் விட்டுருக்கீங்க போல. ரெண்டாவது பால் கறிகளுக்கு அப்படித்தானே. ரெண்டாவது பால் விட்டு ரக்கிற பருவம். முதல் பால் நல்ல கட்டி பால் விட்டேன். என்ன சொல்றது, இதை சாப்பிடாத மிதிக்கிட்டே இருந்தேன். அப்படியே நித்திராம இருந்து நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா என்ன சுபேசன் சாப்பிடுற விதம் காணாது. சாப்பாடு கொடுக்க பார்த்துனானு இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன். வளமையா சாப்பிடுறது கொஞ்சம் தான். அந்த டைம்ல நல்லா சாப்பிடணும் இல்ல. ஆனா நாளுக்கு இந்த நீங்களா அப்ப கொடுக்காம பத்தியப்படி இல்ல சொல்ல தண்ட கையால சாப்பிடுற மாதிரி. மற்றது வந்து அந்த என்ன சொல்றது, சாப்பாடுலாம் நல்லா எழுப்பணும் மக்கள். அந்த மருந்தும் சாப்பாடு தான். ஆனா வந்து அவர் சாப்பிடறது குறைவு என்ன செய்யறது தெரியல. முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுறாரு. நல்லா முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுறது எப்படியும் கைப்பக்கத்தால் அழுப்பீர். நல்லா இல்லை சாப்பாடு நான் கொடுக்குறேன். அப்பா வந்து சொன்னேன் அப்படி கவனிக்குதுன்னு சொல்லி. அப்ப இந்த வெள்ளரிக்காய் தனிக்காயும் நீங்க சாப்பிடுவீங்க. அதுல எல்லாம் அந்த சாப்பிடுவேன். ஜாழ்ப்பாணம் சைடு வந்து சரியான அறியுது. அன்னைக்கு நான் ஒரு போனேன் ஒரு அம்மா சந்திக்க. நம்ம வரையக்கா ஒரு ரோட்டு ஓரமே இருந்தது. 1 கிலோ 300 ரூபாண்டு வேண்டி கொஞ்சம் 4 சாப்பிட்டேன். அது இப்படி காயில் அது வித்தியாசமா காயா பச்சை ஒண்ணு நம்ம வேண்டிய பச்சை தோலை கசப்பு இருக்கு. அந்த காயில இது நம்ம பச்சை சாப்பிட்டா அப்படி இல்ல சரசன இல்ல தண்ணி நல்ல. அதுலயும் பால் கறிக்குமே நல்ல டேஸ்டா இருக்கு. சம்பளம் போட்டு சாப்பிடு பாருங்க. நான் கொடுத்து பாருங்க சாப்பிடு பாருங்க. சம்பளம் நல்லா இருக்கும். சும்மா பச்சையா சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதானே நான் சொல்லுவேன். இங்கே ஒரு அக்கா இருக்கிறா. 3வது காய் 4வது காய் நாங்கள் நிறுத்து கொடுக்க ஒரு காயுமே வராது வாடகை. அவளாம் புடுங்குற நேரமே அவன் சாப்பிட்டுருவான். ஓ நல்லது. அதோட இப்ப வெயிலுக்கு கண்டு வேலை செய்யணும் தானே. அப்ப வந்து அந்த புடுங்குற நேரம் தண்ணி தாக மாற. இங்க முருங்கை இல்ல எல்லாமே கூட இருக்கு. முருங்கை அப்பா நம்ம தான் நிக்குது. அதான் இடியெல்லாம் கொட்டிட்டு இப்ப கடையில இந்த திருப்பி இப்ப தலைச்சு கொண்டு வருது. ஏன்னா அந்த அரிதான மரமே நிக்கு. முள் முருங்கை இதெல்லாம் கூடுதலா இடம் மரம். எங்களை விட எல்லா மரம் இது அவட கல்யாண வீட்டுக்கு வச்சுனாங்க. இந்த கல்யாணம் சாடிங்க கல்யாண வீட்டுக்கு வச்சு. என்னண்டு
முருங்கனிக்கு இலை கொட்டிட்டு இதை கொட்டி இந்த திருப்பி தலைக்குது மற்ற குரங்கு வந்து முறிச்சிட்டுது என்னட்ட ஆரோட மேலே நிற்கிது முருங்கை நிற்குதான் இலியல் குறைவு இப்போ ஒரு என்ன சாப்பிடுவீங்க மறுபடியும் பானும் மற்ற பலாப்பழம் வெட்டினவ அதுவும் சாப்பிட்டேன். இந்த பலாப்பழம் அதுக்கு நீங்க வேற டைம்ல அந்த காய் பழம் அதேதோ அடுத்த வருஷம் தான் பழக்கம் பண்ண மாதிரி அடம் பிடிச்சு கொண்டு இருக்கு. கூழாம்பழம் விளம்பரம் சாப்பிடலாமன்னா அது அப்படியே இருக்கு. உங்களோட சுகங்கள் எல்லாம் அப்படி பிரச்சனை நல்ல சுகங்கள் போன கிழமையிலேருந்து இந்த வரைக்கும் சரியான பிஸி. அதான் நான் வந்த உடனே விளையாட மனுச்சன் விலையெல்லாம் போச்சுது வீடியோக்குள்ள சரியான பிஸி. அப்புறம் அப்படியே தங்கான பிறந்தநாளோட அது போச்சுது சரியான மிஸ்ஸிங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து நேற்று ஆஸ்மிக்கு எடுத்துக்கொண்டே இருந்து ஒரு மாதிரி கேக் வெட்டுற டைம் அத்தை சொல்லிட்டான் கதைக்க கூடாதுதான் சொல்லிட்டான் சொல்லி கோவத்துல கோயில பின்ன சரியான பிடிவாத அங்க வந்து கதைக்கல தானே நான் தான் அடிமையாகி விட்டேன். எங்களுக்கு சுயசனுக்கு மேல தானே காலையில அண்ணா என்ன செய்யலாம் நீர் விட்டு விலகலாம் எல்லாமே கூட வந்து பார்க்கணும். இல்லாட்டி ஒவ்வொரு பிறந்த நாளும் அவன் முன்னுக்கு நிற்கிறார்கள் தான் அதான் அதுல மாமியை அழுதுட்டா 12 மணிக்கு வந்து அதான் வந்து என்ன சொல்ற தங்காண்ட நம்பியா வந்து கேக் வெட்டினது அப்ப கண் கலங்கிட்டேன்னு சொன்னா சுவேசம் தான் இந்த டைம்ல வந்து நான் இந்த டைம் சரியா மிஸ் பண்றேன்னு சொல்லி அப்புறம் பின்னேரம் கேக் வெட்டு எல்லாம் வரையில என்ன கவலையா போயிட்டு எல்லாம் எல்லா இடத்துல அவர் என்னன்னா கையையும் காலையும் வச்சுக்கொண்டு என்னோட தான் ஏற்றி வாருது கரைச்சல் கறியல் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு. தூளை பார்த்து நாம என்ன சொன்னோம் இப்படி எல்லாம் தடிப்பா உரைப்பா இருக்கணும் நான் சாப்பிட தெரியல. இப்போ உரைப்பு தூள் குறைவா போட்டோன்னு சொல்லுவாங்க நீங்க இந்த கறியை தூளை சாப்பிடுகிறா. ஐயோ நானும் அந்த கறிக்கு நான் அப்படி உரைப்பு சாப்பிடுறீங்க ஆனா உங்களோட அவ்வளவு உரைப்பு சாப்பிடாலும் கலவா தானே இருக்கு கருத்து போயிடுமா என்னண்டு அப்ப நெக்கஸ்ல காரசாரமா சாப்பிட்டான்னு பின்ன எடுத்து மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வச்சு நல்ல சைனிங்னு சொல்லி சொன்னேன் அவிச்சு சாப்பிட நல்ல புட்டு ஆனா குளத்து மீன் வந்து பொரியல் விட குழம்பு கறி அவிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டியா இருக்கும். அவிச்சு என்ன சொல்லுவாங்க அப்ப கொஞ்சம் புளி விட்டு மஞ்சள் புளி எல்லாம் அவிச்சு போட்டு நல்லா அவிச்சு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி நல்ல உள்ளியும் போட்டு அப்படியே அவிச்சு போட்டு வெள்ளமா புட்டா வச்சு ஒரு சம்பளம் ஒன்று அடிச்சு அந்த மீன் சாப்பிடுவோம். நாளைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன பிடிச்சது அப்ப நாளைக்கு அப்பாட்ட சொல்லி பண்ணீங்கன்னா அண்ணியை கூப்பிட்டு புட்டா வச்சு எல்லாம் வச்சு விடிய போறேன் எனக்கு நீ சொல்லவே வாய் சொல்லவே வேணும் எனக்கும் இப்படியான சமையல் பின்னேரம் பெருமா இருந்தா வண்டி பின்னேரம் இல்ல இவரே கொழுப்பு தன்மை இருக்கல நல்ல டேஸ்டா இருக்கும். இவரையும் இப்ப அங்கதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னா நாளே போறோம் தானே வெட்டிட்டு வாங்க அதுக்குதான் போட்டேன் இப்ப இங்க விரைக்க கொண்டு இருப்பாரு சொல்லிடுங்க பெரிய மீனா கொண்டு வருவாரு தானே நானா தான் சொன்னான் அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு அப்படியே கொண்டு போறேன்னு அங்க அன்றைக்கு மிஞ்சம் வந்து சாப்பிட்டான் அப்ப அப்படி செய்யலாம் வேண்டி நல்லா துண்டு துண்டா வெட்டி நல்லா உப்பு மஞ்சத்தூள் புளி எல்லாம் போட்டு அவிய விடுங்க. சம்பல் மிளகா போட்டுச்சு செத்தல் மிளகா போட்டுச்சு சம்பல் இடிங்க புட்டு அவிங்க கோதுமா புட்டு அந்த மீனையும் கொஞ்சம் மீன் அந்த அவிச்ச மீன் தண்ணியும் போட்டு கொஞ்சம் மீனும் போட்டு சாப்பிட்டு பாருங்க என்ன பெரிய எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அந்த சம்பளம் வெள்ளமா புட்டும் சாப்பிடுவோட அதை விடவே மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட். அப்படி சொல்லிக்க செய்து தரணும் அப்பதான் சரியா குளத்து மீன் தானே போயிட்டாரண்ணா என்ன கேட்டீங்க வந்தோட அண்ணி அண்ணி கூப்பிடுறேன் நான் யாரோ கேட்டது நீங்க அபி ஹோட்டல் ஏன்னா உங்க வீடியோல அவங்க எத்தனை வீடியோ நாங்க போட்டிருப்போம் ஷேர் பண்ணி உங்களுக்கு என்ன முறை என்னன்னு ஏன் அப்படி கேட்கணும் அதனால நீங்க வந்து அக்கா முறை தான் அவாக்கு வரும் சஜிக்கு அக்கா முறையோ சகோதர முறை தான் நீங்கள் அவை 2 பேரும் சகோதரங்கள் இல்லை அப்ப அதனால நீங்க 2 பேரும் சகோதரங்கள் முறை அதை நீங்க அண்ணி என்று சொல்ல சுரேசன் என்ன முறையா எங்களை கூப்பிடுதா அப்படி ஆனா நாம பார்த்து இன்னும் இவ்வளவு உரைப்பாங்கன்னா சொல்ல பரவாயில்ல நம்ம சொல்றோம் குறைச்சி போட்டு நேற்றெல்லாம் மாட்டு கறி வச்சது சப்பா 10 பூல் அள்ளி போட்டு அப்படி 2 வாய் சாப்பிடு. நான் நேற்றும் இதில்
சத்தமா நாங்க வீடியோ எடுக்கிறோம்ல உரைப்பு இது நீங்கள் சாப்பிட்றீங்களா இதில் நான் காவாசி கூட சாப்பிட மாட்டேன் அம்மா சாப்பிட மாட்டாங்க ஓ அரிசலாகி இப்போ உரைப்பே சாப்பிட்றே இல்லை சோதிக்க சொல்லுவாங்க நான் சாப்பிடுவேன் எனக்கு எல்லாமே காணும் ஐயோ வடிவா காணும் நண்டு நண்டு கூட சாப்பிடும் நண்டு வடிவா கடிச்சு துப்போணும் முருக்கம் காயை வந்து நல்லா சப்பி துப்போணும் முருக்கம் காய நண்டையும் அதே மாதிரி தான் சப்பி துப்பு சாப்பிட்டு போட்டு அப்படியே வாய்க்குள்ள போட்டு சப்பி போட்டு துப்போணும் அந்த டேஸ்ட் அப்பதான் முருங்கங்க சாப்பிட ஒரு பல திருப்தியா இருக்கும் அவன் முருங்கை காயில இருக்கிற சதை போல அந்த தோல்ல இருக்கிற டேஸ்ட் தான் தனி ஒரு சாப்பாடை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம் பாப்பன் அண்ணா வந்தா நாங்க இதாவுக்கு சமையல் சுவேசனுக்கு வந்து முருங்கன் கீரை போட்டு புட்டும் நாங்க வந்து புட்டு மாய்ச்சி குளத்திமீன் சுவேசன் குளத்திமீன் சாப்பிட்றீல ஆனா சத்து குளத்திமீன் நல்ல சத்து என்னன்னு சொன்னா கூடுதலா வந்து குளத்து மீன் வந்து இந்த வெடுக்கண்டு சாப்பிட மாட்டேன் சில பேர் நல்ல மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வெடுக்கண்டு அப்படி தெரியாது அதுலேயும் சின்ன மீன் வேண்டாம் பெரிய மீன் போட்டுங்க வெடுக்கே இருக்கா நாங்க குளத்து மீன்ல என்ன கூடுதலா சாப்பிட்றோம் நினைக்கிறீங்க சிலாப்பியோ இல்ல மீனுல தலை தான் கூடுதலா தலை தேலாம் போகுது இந்த நல்ல நல்ல தலை நல்ல பெரிய தலையான நீங்க ஓ சுவேசன் அண்ணா கட்டுனா வேங்க அனுவாக்கள் அமெரிக்கிறேன் ஐயோ இதுல கண்டா விலகி ஓடுங்க ஐயோ குளத்தி மீன் அப்படி காட்டுறச்சியோ 4 பொம்பளை சவரம் இல்ல நான் தான் இறைச்சிலாம் சாப்பிடுறேன் ஓ அவையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு எல்லா காட்டுறச்சி வகையும் ஒத்து வந்துட்டு இப்ப நானும் பெருசா முதல் சாப்பிடுறேன் மாட்டுறச்சிலாம் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு வரேன் நாட்டுறச்சி சாப்பிடுறேன் கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிடுறோம் ஏன்னா உடம்புக்கு என்ன சொல்லுதோ அது ஆக அலர்ஜின்னா விடலாம் மற்றபடி அதை செய்ய சாப்பிடுவோம் வாங்க முதல்ல சாப்பிடவா மாட்டுறதோட வயிற்று குத்து அப்படியே நான் திருப்பி தொடங்கிட்டேன் சாப்பிட்டு அந்த பழக்கத்துக்கு எடுத்துட்டா ஒன்றும் செய்யாது நீ நல்லா ரத்த பொரியல் செய்வீர் ஆனா எனக்கு ஆசை ஒரு நாளைக்கு முண்டை கையால் ரத்த பொரியல் எல்லாருமே சொல்ல அதுதான் சொல்ல என்ன சொல்லுவாங்க ஆனா முந்தி நல்லா சாப்பிடுதான் இல்ல அந்த முந்தி சமையல்கள் கொஞ்சம் இது ஆனா இப்ப வந்த சாப்பிடுற எல்லாரும் சொல்றேன் எல்லாரும் வேணா பலக பாலும் புளிக்கும் நேற்று அவ்வளவுதான் சொல்லி கொண்டு வந்தாங்க பலக பாலும் புளிக்குமன்ற வேலை சமைக்க போற அடிச்சு டேஸ்ட் எல்லாம் போய் வாங்கி சாப்பிட்டு உங்களோட சாப்பாடு சாப்பிடாக்கா அப்படி அமிர்தம் மாதிரி இருக்கா சாப்பிட எனக்கு நான் 2வது தரமே நான் உங்களோட பிளாக் கலர் ரத்த பொரியல் பார்த்துட்டேன் அப்ப நினைச்சேன் 2வது என்ன நினைச்சோம் ஐயோ சஜி நாளை ரத்த பொரியல் செய்து சாப்பிட கூப்பிட்டதானே வந்து ரத்த பொரியல் நீங்க ஆடுபட்டு நீங்க செய்ய சொல்லி இப்ப நான் இங்க சமையலோட இல்ல வந்திருந்த வடிவா செய்தான் பேர் சுவேசனம் சொன்னது நல்லா நல்லா இருந்தாலும் சரி அண்டைக்கும் செஞ்சு விடுதுனா சுவேசனே சொன்னது சஜி நல்லா ரத்த பொரியல் செய்யும் சரி சரி இன்னொரு நாளைக்கு ஒரு ஆடு பங்கு போட நீங்க போன் அடிப்பா முதல்ல கூப்பிடுங்கப்பா திட்டம் பண்ணா பறந்து வந்துருவேன் மூளை பொரியல் ஆட்டு பொரியல் ஒன்றும் கழுவில நானும் சாப்பிடுறதே இல்ல மூளை பொரியல் மண்டைக்கு போட்டு முட்டை எல்லாம் முட்டை ஊர் முட்டை போட்டு நல்லா பொரிச்சு சாப்பிடுறோம் நல்லா சூப்பரா இருந்துச்சு நல்ல டேஸ்டா இருக்கும் ஆட்டுராச்சி கறியும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல கொழுப்பாடா பதமான ஆடா இருக்கும் ஆட்டுராச்சியில பிரியாணி செய்யணும் நாட்டு பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன் இப்ப நாங்க மட்டன் பிரியாணி என்னன்னு சொன்னா பெரிய இதாண்டு சேராது இது ஆட்டுராச்சியில அந்த மனம் வந்து அந்த சோறுல சேர்ந்து நல்ல வாசமா இருக்கு இந்த ஆட்டுராச்சி மனமே ஒரு வித்தியாசமா ஆட்டு பிரியாணி டேஸ்டா நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்றது எல்லாமே இருக்கு சாப்பாடு சொல்லவே ஆசையா இருக்கு அதாவது அந்த பிரியாணில சில நான் வீடியோக்கள் பாக்கணும் அப்படியே அந்த ஆட்டுறச்சி அப்படியே பிக்க அப்படியே என்ன சொல்றது இந்த அப்படியே நூல் மாதிரி பிஞ்சு பெருமாதை அப்படியே சாப்பிடுங்க அவ்வளவு பதமா அதுக்கெல்லாம் ஒரு கைப்பாக்கு வந்து இப்ப நீங்க ஆடு போடைக்க வந்து ஆட்டு ரத்த வரைஞ்சு ஆட்டு பிரியாணியும் செஞ்சு பாப்பேன் நல்ல வடிவா செஞ்சு சாப்பிட்டு பாப்பேன் கூப்பிடும் என்ன அடுத்த ஆட்டு ரத்த வர சாப்பிடணும் கையால வச்சு நீங்க செய்ய மாட்டீங்களா இல்ல நான் செய்ய எனக்கு ஒரு என்ன சொல்றது வடிவா செய்தான் சாப்பிடுவேன் அந்த ரத்தத்தை போட்டு ஐயோ அது எனக்கு சரி எங்கட அம்மா வீடியோ எடுக்க நான் இப்படித்தான் வச்சுக்குவேன் எனக்கெல்லாம் அந்த ரத்தத்தை பாக்குறதுலாம் தெரியல ஆனா நான் சாப்பிடுறதும் இல்ல என்ன வளமே வந்து ஒரு சின்ன ரத்த மாட்டி அவரு இந்த சம்பவம் உண்டு எனக்கு தலையை சுத்திடும்
சீரியஸ் எனக்கு அப்படியே நடந்துருக்குது. அப்ப அதே மாதிரி வந்து அப்படி ஒரு சுவாமுள்ளன்னு சொல்லி என்னண்டு ரத்தத்தை எல்லாம் போட்டு என்ன மாதிரி பிணைஞ்சாவும் அதை பார்க்கவே எனக்கு சத்தி தான் இவ போட்டு பின்னியக்க நான் பாப்பேன். ஐயோ நல்லா இருக்கும். நல்ல இதெல்லாம் மசாலா எல்லாம் எல்லாம் மசாலா அதான் அப்படி செஞ்சுட்டு நீ சாப்பிடுறீங்க. நானா அப்படி செய்ய சாப்பிடுறேன். அதெல்லாம் பழகணும். உங்களுக்கு மனசை கல்லாகி வச்சுக்கொண்டு பழகணும். ஆனா உண்மையான அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு சாப்பாடுன்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதுதான் என்ன சொல்றோம், 3 ஒரு நாள்ல முக்கியமான பாதி கட்டமே எங்கட வந்து சாப்பாடு மட்டும்தான். பாதி கட்டம்னு சொன்னாங்க. சாப்பாடு வந்து ரசிச்சு ருசிச்சே சாப்பாடு போடு இல்லைன்னா காணும், எல்லாமே காணும். நான் உங்களை தான் நினைக்கிறேன். அம்மா எடுத்துக்கணும், அம்மா சாப்பிட்டேன். நான் நேரத்துல தான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு பசிக்கல, புட்டு வந்து சாப்பிட்டேன். அப்ப சாப்பாடை வந்து நல்ல வடிவா ரசிச்சு ருசிச்சு நல்ல டேஸ்டா செஞ்சு சாப்பிட்டுருவோம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அண்ணி வந்து சுபேஷனை பார்க்க வந்தாவ. நான் வந்துட்டா வேற கண்ட ஓடி ஓடி என்ன சம்பவம் பண்ணாலும் வந்துருவீனா வேறாமா உடம்பிறப்புகளை வேற தானவன் அங்களவா அவரு சொன்னா என்ன சம்பவம் பண்ணா டக்கு டக்குன்னு வந்து நாங்க தான் போற டைம்ல சில நேரமா வேலைக்கும் ஒரே வேலைன்னு ஒரே அந்த என்ன சொல்ற மாறி மாறி அங்கோடி இங்கோடி நிக்கிறதே இல்ல வீடு வாசல்ல. அந்த என்ன சொல்ற அவைகளுக்குமே நான் ஒரே வேலை தானே. எனக்கு மாச வீட்டுல 2 இட்லிகள் தோசை குண்டு தோசை எல்லாம் சுட்டு சாப்பிடணும், கைப்பக்கத்தை எல்லாம் சாப்பிடணும். ஆனா சந்தர்ப்பமா கிடைக்கிறேன். என்ன சொல்லுங்க இப்ப கிடைக்கிற காரணம், இங்க இருந்து போறோம் போயிட்டு சில அலுவலன்னு சொன்னா இவர் வந்துருவாரு. இவர் இங்க வந்தா நான் அம்மா விட்டா போயிடுவேன். அம்மா சமைச்சு சாப்பிடுறது. அப்ப வீட்டை நானா செய்யணும். அப்படி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வீடுகள்ல நிக்கிற கூட வேணும்னு சொன்னா வேலையிலே வந்து வேலைக்கு நிறைய பாருங்க. இங்க வந்து அங்கோடி வார மாசமே 2 வீடு சிறப்புல இங்க மெல்லாவில தான். அதெல்லாம் போய் பார்த்தாச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு அம்மாவுக்கு அந்த வீடு எல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்துட்டு வந்தது அந்த வேலை திட்டம் நடந்து 2-3 நாள் அந்த வேலையெல்லாம் ரெடி ஆயிரும். அதான் மாறி மாறி நிற்க டைம் இல்லை. சரி ஓகே, வந்தோடனே பார்த்துட்டு அது பாருங்க அவசரத்துக்கு டக்கான வந்து பார்த்துட்டு நம்ம ஆக்சிடென்ட் பட்டாக்கெல்லாம் பார்க்கணும். வந்து அண்ணா வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அடுத்த குளத்தங்கினோட வருவேன் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் நேரத்துக்கு வேலையே தொடங்குவோம். இரவு சாப்பாடு வேலையே நேரத்துக்கு தொடங்கி நேரத்துக்கு முடிப்போம். மற்ற அண்ணா வந்து குளத்தமீனோட வருவேர் தான் என்ன வருதா நல்ல ஒரு புடி. இன்றைக்கு அவிச்ச மீனும் சம்பளம் புட்டும் சரியா அண்ணி சாப்பிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுவா. அதே போல வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் சஜி, நான் உங்கள் சாரு. பாய்.